அடியார்கள் பெருமை. திருநாமம் கற்றல், தாய் தந்தை இறைவனே என்றிருத்தல், உறுதி ஆயின செய்யும் என்று இருத்தல், தருதுயரம் தடாயேல் உன் சரணல்லால் சரண் இல்லை என்பதை உறுதி செய்தல், நாம் செய்ய வேண்டுவன மெய்ப்பொருள் காண்பது, விளக்க பேதங்கள், இராமானுசர் ஆளவந்தார் பேதங்கள் நியாயங்கள். அதாகிறது, ஒரு பாட்டுக்கு ஆளவந்தார் கூறின அர்த்தத்தை இராமானுசர் இது சரியில்லை, இதை இப்படித்தான் நாம் உணர வேண்டும் என்று உலகற்கு காட்டி கொடுத்தார். ஏன் என்றால், இன்றைக்கு ஒரு உரை சரியாக இருக்கும் என்றாலும் நாளைக்கு அந்த உரை அதே பாடலுக்கு மாற்றி அமைக்க வாய்ப்புகள் உருவாக்கி கொடுக்கப்படுகின்றன கால சக்கரத்தினால். எனவே அர்த்தங்களை இதுதான் முடிவு என்று விட்டுவிட முடியாது. அடுத்த காலத்து நியாயங்களையும் நாம் அனுசரித்து பொருள் கற்க வேண்டும். அதாவது படிப்பறிவு, பட்டறிவு, நுண்ணறிவு. இறைவன் விதைத்தான் இனபேதமின்றி மானுடம் ஓர் இனத்துக்கு ஈந்தது. வைகுந்தம், திருப்பார்க்கடல், அர்ச்சை, மனம் இவற்றின் உறவு. திருநெடுந்தாண்டகம் தொடங்க காரணம், தான் உகந்த ஊர் தன் தாள் பாடி வர ஈர்த்த ஈசன். அதனால் திருவரங்கத்தில் திருவாய்மொழி திருநாள் பகல் 10 ராப்பத்து நடக்கும் காலத்து முதலில் நம்பெருமாள் செவிசாய்த்து அருள்வது திருநெடுந்தாண்டகமே. இதற்கு காரணம், பேரருளாளனாய் தான் ஆழ்வார்களை வழிநடத்தி சம்பாதித்ததை அரங்கனாயிருந்து அனுபவிக்கிறது. ஆழ்வார்கள் பிராட்டியேயும் ஒப்பர். ஏனெனில் வராகராய் வரலாறு அவளுக்குச் சொன்னவன் அர்ச்சையாய் இவர்களுக்குச் சொன்னான். அஞ்ஞான்றும் பின்தொடர்ந்த ஆழியங்கை அம்மானை ஏத்தாது அயர்த்து, கல் எடுத்து கல்மாரி காத்தான், கல் உயர்த்த நெடுமதில் சூழ் கட்சி சேர்ந்த களிறு. முன்னி வந்து அவன் நின்றிருந்து உறையும், கண்ணபிரான் வந்து வீற்றிருந்த நாளும் புகையால் விளக்கால் புதுமலரால் நீரால் திசைதோறும் அமரர்கள் சென்று இறைஞ்ச நின்ற தகையான் சரணம் தமர்கட்கும் ஓர்பற்றே. திரிதந்தாயிலும் தேவபிரான் அஞ்சன வெற்பின் நின்ற தேவபிரான், தேவபிரான் திருமாமகளை பெற்று என் நெஞ்சம் கோயில் கொண்ட பேரருளாளன். கண்ணகம் மனத்தகம் காட்டவே கண்டது பெருமான் அடியார் விருத்தாந்தம். 4000 மந்திரங்களின் விளக்கம். துவயம் சரம திருமந்திரங்கள். ஸ்ரீமத் பாகவதம், இராமாயணம், மகாபாரதம், விஷ்ணு புராணம் இவற்றின் சுருக்கம். பிரம்மசூத்திரத்தின் நடைமுறை கடைப்பிடித்து ஒழுகுதல். தாழ் அரியறை காணது. பெருத்த சிந்தனை தேவையில்லை. எனவே பிரம்மசூத்திரத்திற்கு மேலானது இரகசியார்த்தம். முமுட்சுப்படி, ஆச்சாரிய இருதயம், ஸ்ரீவசன பூஷணம், பிரமாண பிரமேயசாரம், ஆசாரியர்களின் சிந்தனை தூண்டல் இவற்றின் உற்பத்தி பெருமான் அடியவர்கள் பேசின நிலம் 4000 உட்கொண்ட காரணத்தினாலேயே. எம்பெருமானிடம் பின்புள்ளார்களும் பேச வைக்கும் நிலம் 4000. அச்சாவதாரத்தின் பெருமை. 1. கட்கண்ணால் காணும் பெருமாள். 2. பிறந்த குழந்தைக்கு முலையே போல அச்சாவதாரம். 3. இரண்டரக் கலத்தல் சாத்தியம். 4. மேலாத்தேவர்கள், நிலத்தேவர்கள், ரிஷிகள், முனிகள், அடியார், பகவர்கள், ஆழ்வார்கள், ஆசிரியர்கள் தமக்கு காட்சியளித்த வடிவத்தில் எம்பெருமானை தீர்த்த ஸ்தலங்களில்
கண்ணன் நியமனப்படி அர்ச்சை உருவாக்கினார்கள். தமருகந்தது எவ்வுருவம் எப்பேர் மற்ற அப்பேர் கொண்டு அங்கே நீக்கமர எழுந்தருளி பின்னானார் வணங்கும் சோதியாக பூவில் புகையால் புதுமலரால் நீரால் அனைவரும் வழிபட மனமுவந்து நிற்கிறான், கிடக்கிறான், இருக்கிறான், நடக்கின்றான். ஞானம் இல்லாதவருக்கு விக்கிரகத்தில் இருக்கிறார் என்னும் அர்த்தம் எண்ணி இந்த வாக்கியத்தால் நித்திய சூரிகளுக்கு இதில் சம்பந்தம் இல்லை என்பது பொருள் தரும். ஞானம் இல்லாதவர்களுக்கு என்று தொடங்கி அம்மேடு சுப்ரபுத்த நாமவி ஆளவந்தார் கருத்து ஊன்கணார்க்கு படிமையினும் அந்தனர்க்கு வேள்வி தீயிலும் யோகிகளுக்கு உள்ளத்திலும் ஞானிகளுக்கு எவ்விடத்திலும் வெளிப்படுதலால் சுடர் வளைப்பாடு கோடலை அந்தனர் காணும் வரவு என்று கூறினர் பரிபாடல் 2. ஆனால் மயர்வர மதிநலம் அருளினன் எவன் அவன் என்று அச்சாவதார எம்பெருமானையே ஆழ்வார்கள் வணங்கினதனால் இந்த அர்த்தம் ஞானமில்லாதவர்களுக்கு அர்ச்சாவதாரம் தேவை, ஞானம் உள்ளவர்களுக்கு அர்ச்சாவதாரம் தேவையில்லை என்பது இங்கு மறுக்கத்தக்கது. அனைவருக்கும் அர்ச்சாவதாரமே வழியாக உள்ளது. திருப்பல்லாண்டு நிலையற்ற ஒன்றை அவனது அருளை வாங்கி நிலைப்படுத்த முயற்சி, அஞ்ஞானத்திலிருந்து விடுபட உறவை உறுதிப்படுத்த அடியாருடன் சேர்த்தி முயற்சி, அவனது விழாக்களில் பெருமைகளில் கலத்தல், அவன் சூடிக் களைந்தவைகளில் ஆசை பிறவாமை என்னும் பேற்றை உபகரித்தல். ஆசை பிறவாமை என்னும் பேற்றை உபகரித்தல். காலத்துக்குட்பட்ட இடத்தில் காலத்திற்கு உட்படாதவனை கால நீட்டிப்பு செய்ய பாரித்து அவனுடன் தன் உறவை சேர்த்தலால் நீட்டிப்பது. கலியன் இமையோர் தலைவா கண்ணனே வருமிடரகல விண்ணவர்கோனே வினைமாள வரம் தொல்லை பழவினையை முதலரித்து பலன் நந்தா நரகத்து அழுந்தா வகை பலன் வினையாயின் என சாரகில்லாமல் கெடுக்க வாராய் மடநெஞ்சே மணிவண்ணன் சீரார் திருத்துழாய் மாலை நமக்கருளி தாரான் தரும் என்று இரண்டத்தில் ஒன்று சொன்னக்கால் பெருந்தெருவே ஊரார் இகழிலும் உண்ணி உலாவ உலகறிய முன்னி முளைத்தெழுந்து ஓங்கி ஒளிபரந்த வாரார் மன்னிய பூம்பெண்ணை பலன் மடல் ஊர்ந்து மடிபிடித்து கேட்டு நாளும் தேமலர் தூவி ஏத்தும் சேவடி செங்கண் மாலை திருவடி பிடித்து ஒளி விசும்பு ஆழ்வனே உரந்தரு மெல்லனை பள்ளி கொண்டான் கடல் கிடந்த கனி கச்சி சேர்ந்த களிறு. திருக்குறுந்தாண்டகம். பேசினேன் ஏசமாட்டேன் கொண்டு அழைக்க புகுந்தார் பூரண கும்பம் எதிர்கொள்ள அழைக்க மணிமண்டபம் சேர்ந்தது. ஏசினவர் மதில் வழியே வீசப்பட்டார் பிணம் போல்வர். தலைவனான கண்ணன் இந்த பசுக்களின் முதல்வனான ஆமுதல்வன் என்று நம்மாழ்வாரை நியமித்தான். நாமும் அவர் தலைமையிலான இந்த கறவைகள் பின் சென்று கானம் சேர்ந்துண்போம். அப்படி செய்வதினால் நாம் கூடாரை ஐம்புலன்களை வென்று ஒழிக்க ஒழியாததை மாறி மாறி பல பிறப்பும் பிறப்பதை ஒழித்து அவனுக்கே ஆட்செய்யும் பேற்றை பெறுகிறோம். இவர்கள் எம்பெருமானின் இஷ்டமான பசுக்கள். இவர்களை இனிது மரித்து நீரூட்டினான், ஞாலம் விளைவித்தான். எனவே கண்ணனே முதல்வன். அழல் போலும் மாலைக்குத் தூதாகி ஆயன் குழல் போலும் கொல்லும் படை. அழலாகிறது இந்த நில உலக வாழ்க்கை. இறைவன் கிருஷ்ணன் தவிர குழலூதியவர் ஆயரில் இல்லை. அவனே கருணாகரன். காரணம் கர்மேந்திரியங்களான ஐம்புலன்கள். அவையே பொய் நின்ற ஞானத்துக்கும் பொல்லா ஒழுக்குக்கும் அடிப்படை கருவிகள்.
அவற்றை திருத்துவதே வாழ்வின் இலக்கு. திருத்திப் பணிகொண்டால் அவை வையத்து வாழ்வாங்கு வாழ வைக்கும். அப்படி வாழ்வதோர் வானுரையும் தெய்வத்துள் வைக்கப்படுவர். அவற்றை வழிப்படுத்த காரணனான பேரருளாளனிடம் தஞ்சம் புகுவதை, அடிமை செய்வதை, அவனை உற்று உணர்வதை தவிர வேறு வழியே இல்லை, கதி இல்லை. அதற்கு அடி அவனது குழலோசையே, அவன் வாய்மொழியே. மனத்திலிருந்து நிர்வகிக்கும் முன்னோடிகள் அவனை ரிஷிகள், முனிகள், தேவர்கள், மனிதர்கள் பணிந்து அவனருள் பெற்று அவனை கண்ணாரக் கண்டு அவனை பிம்பப்படுத்தினார்கள். பின்புள்ளார்கள் பணிந்து உய்வதற்காக. அப்படி அர்ச்சையாய் எழுந்தருளின கண்ணன் பின்னாளில் தன் பெருமையை கவிகள் மூலமாக வெளியிட்டருளினான். அவர்கள் அவனிடம் ஆழங்காற்பட்டதால் ஆழ்வார்கள் எனப்பட்டார்கள். அவர்களை அடியொற்றி எம்பெருமானின் பெருமையையும் அடியவர்கள் பக்கல் அவன் தன் பிரதிபலனில்லாத நிரேதுக கருணையை பறைசாற்றி வழிநடத்தியவர்கள் ஆசிரியர்கள் என்று ஓதப்பட்டார்கள். இராமாயணம் நடைபெறும் இடங்கள் சிறிய திருவடி எம்பெருமான் விஷயம் பேசப்படும் இடங்கள் ஆழ்வார் இராமானுசன் ஊனமது இன்றி வல்லார் ஒளி விசும்பு ஆழ்வர் புலம்புசீர் பூமி புலம்புவதே குணம் படைத்தவர்கள் வாழும் உயிர்கள். வையம் பெண்ணின் நலம் எய்தல் பூப்பெய்தல் வாழ்வின் அடிப்படை வாழ்வாங்கு வாழ வைக்கும். அடியார்களின் அடிப்படை 4000 ஞானம் என்னும் நலம் பெற வைக்கும். அவன் நலமுடையவன் நல் நாரணன் வேங்கடங்களில் அவன் நல் வேங்கடத்தில் நின்றவன். அவன் எப்பாலைக்கும் சேமத்ததான வெக்காவில் சேர்ந்தவன். அவன் நீள் நகரில் நீள் எரி வைத்து அருள் என்ற விண்ணப்பத்தை ஏற்றவன். விண்முதல் நாயகனாக அவன் மண்முதல் சேர்வுற்று அருவி செய்யர் நேர்மையனாய் மாமலையில் நின்றவன். அவன் சத்தியவிரதன். ஆழ்வார் நம் சார்பாக வைத்த விண்ணப்பத்தை ஏற்றவன். மெயின் நின்று கேட்டருள் சுகம் பெற விரும்பும் உலகம் அவன் தங்களுக்கானவன் என்ற அவனுடைய சத்திய விரதத்தை பேசும். அவன் மெய்ஞான வேதியன். அவன் மெய்ஞான சோதிக் கண்ணன் என்றும் திருமை உரைகின்றவனான் ஆனான். அவன் நம் இரு மை வினை கெடுத்து இங்கு ஆள்கின்றவன். அவன் மலைமேல் தான் நின்று ஆழ்வார் தம் மனத்து நிலைத்திருந்தவன். இதனை ஆழ்வார் தம் மனத்தில் கரம் வைத்து உலகுக்கு உபதேசிக்கிறார். அவன் நிற்கும் மலையானது கடையறப் பாசங்கள் விட்டபின் காணக் கொடுக்கும் அஞ்சன வெற்பு. கண்டார் வணங்கும் அஞ்சன மாமலை மலைகளுக்கெல்லாம் அண்ணல் மலை. இளங்களிரான அவன் கல் உயர்த்த கட்சியை சேர்ந்தான். கல் ஆர்ந்த மதில் சூழ்ந்த சிறுமாமணிசரைப் போல சிறுமாமலையாய் மேல்திசை நோக்கும் யானை அஞ்சனம். அஷ்டதிக்கஜங்களில் மேல்திசை தாங்கும் யானை எம்மையாண்டது இங்கே திரியவே நன்று. பெருமாள் கோயில் திருமலை என்பது வாசகம். கோயில் திருவரங்கத்தை குறிக்கும் என்பது பூர்வர்கள் கருத்து. திருமலை என்பது வடவேங்கட மலையை குறிக்கும் என்பதும் எனில் பெருமாள் யார், எவ்விடத்தன்? ஆழ்வார்களின் பரிசான திவ்ய பிரபந்தங்களில் எடுத்து வைக்கப்பட்ட நடைமுறை என்ன? கடைப்பிடிக்க வேண்டிய பாதை யாது? முன்னோர் மொழிந்த முறை தப்பாமல் அறிவு பெற யாது செய்ய வேண்டும்? முன்னோர் யாவர்?